வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம். நேற்று எத்தனை பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க? வைகுண்ட துவார தரிசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புக்கிங். அதுக்கு அடுத்தது திருமலையில் லேட்டஸ்டான ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நேற்று டிசம்பர் 4ஆம் தேதி எத்தனை பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 65,265 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா 4 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தரிசனத்துக்காக எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சாமி தரிசனம் செய்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட நேரம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 8 மணி நேரம். இன்னைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி. இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா அதிகாலையே காலி ஆயிடுச்சு. வியாழக்கிழமைன்றதுனால 5ஆம் தேதிக்கான டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமைக்கான அதிகாலை டிக்கெட் ஒன்றும் கொடுக்கல, ஏன்னா வெள்ளிக்கிழமை அபிஷேகம் இருக்கிறதுனால. ஆனால் ஸ்ரீவாரி மெட்டில் பார்த்தோம்னா தினந்தோறும் 3000 டிக்கெட் வழங்குறாங்க. இன்றைக்கும் 3000 டிக்கெட் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு நேத்திர தரிசனம் வியாழக்கிழமைன்றதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக சாமி தரிசனம் செய்கிறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகும். 300 ரூபா டிக்கெட்டில் சாமி தரிசனம் செய்கிறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் திருமலைக்கு தரிசனம் போகிறவங்க டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கும் பட்சத்தில் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும், அலிப்பரி நடப்பாத வழியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் தினம்தோறும் இரவு 2 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குறாங்க. இப்போல்லாம் திருமலையில் கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாதனால கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த இடங்களுக்கு போயிட்டு ஆதார் கார்டு கொண்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். அடுத்தது வைகுண்ட துவார தரிசனத்தில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, இந்த வைகுண்ட துவார தரிசனம் இந்த துவாரத்து வழியாக போய் சாமி தரிசனம் செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வைகுண்ட துவார தரிசனம் பார்த்தோம்னா ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்க போகுது. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, நம்ம எப்போதுமே சாமி தரிசனம் செய்கிற மாதிரியே சாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரக்கூடிய வழியில் ஒரு கதவு அடைக்கப்பட்டு இருக்கும். அந்த கதவு தான் வைகுண்ட துவாரம். இந்த 10 நாளுக்கு மட்டும் அந்த கதவு திறந்திருக்கும். எப்போவுமே நம்ம சாமி தரிசனம் செஞ்சுட்டு வரா மாதிரி தான் இந்த துவார தரிசன நாட்களும் நம்ம சாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வருவோம். சாமி தரிசனம் செய்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் துவாரத்து வழியாக உள்ளே போயிட்டு பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு வரா மாதிரி ஏற்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம நார்மலாக பார்த்தோம்னா சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது விமான வெங்கடேஸ்வரர்லாம் பார்த்துட்டு வெளியில் வருவோம். இந்த துவார தரிசன நாட்களில் அப்படி வரமாட்டோம். நம்ம வைகுண்ட துவாரம் வழியாக போயிட்டு உள் பிரகார வழியாகவே சுற்றிட்டு உண்டியல் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வெளியில் வருவோம். நானுமே இந்த வைகுண்ட துவார தரிசனம் பார்க்குற வரைக்குமே ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஏன்னா இந்த துவாரம் வழியாக போயிட்டு நம்ம சாமி தரிசனம் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, அது ஒரு தரிசன டிக்கெட் கிடையாது, அது ஒரு பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு வழி. பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய வழியை திறந்து வச்சுருக்காங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த துவார தரிசன வழிக்குள்ளே போகும்போது பார்த்தோம்னா ரொம்ப அலங்காரம்லாம் செய்யப்பட்டிருக்கும். நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும், நம்ம பெருமாளுக்கு ரொம்ப அருகாமையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். இதுதான் அந்த வைகுண்ட துவார தரிசனம். அடுத்ததாக டிசம்பர் மாதம் ஒரு முக்கியமான புக்கிங் ஓப்பன் ஆகுது. அது என்னன்னு பார்த்தோம்னா தெப்போற்சவம். இந்த தெப்போற்சவம் பார்த்தோம்னா மார்ச் மாதம் 5 நாளைக்கு நடக்கும். அது எங்கே நடக்கும்னு பார்த்தோம்னா புனித புஷ்கரணியில் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உற்சவ மூர்த்திகள் புஷ்கரணியில் வலம் வருவாங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணால் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 500 ரூபாய். 500 ரூபாயில் நம்ம இந்த சேவாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் சுபதம் வழியாக போயிட்டு சாமி தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். சுபதம் வழியில் போகிறதுனால சாமியை ரொம்ப வெகு விரைவாகவே தரிசனம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டிடிடி சேர்மன் அவர்கள் பிஆர் நாயுடு சடன் விசிட்டாக வராகசாமி ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு பார்வையிட்டு இருக்காரு. அங்கே இருக்க கடைகளுக்கான லைசன்ஸ்லாம் செக் பண்ணியிருக்காங்க. கடைகள்லாம் விதிமுறைக்கு உட்பட்டு தான் நடந்துகிட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. கடைகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் இயங்கிட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. விதியை மீறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.